வெல்கம் டு Karthi's Ulagam. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா Maggi Soya Cutlet. வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்க்கிறதுக்காண்டி நம்ம உலகத்துக்குள்ள போலாம். Karthi's Ulagam இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வேணும்னா பக்கத்துல இருக்க பெல் ஐகான்ல ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபிக்காக நான் 2 பாக்கெட் மேகியை பாயில் பண்ணி வச்சிருக்கேன். இது கூட 2 பொட்டேட்டோவை பாயில் பண்ணி மேஷ் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிடலாம். இது கூட 10 போல சோயா சங்க்ஸை நான் ஊற வச்சிருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிடலாம். இது கூட ஒரு பல்லாரியை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிடலாம். இது கூட ஒரு கேரட் பிளஸ் ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன். இதை இது கூட ஆட் பண்ணிடலாம். இது கூட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட மசாலாஸ் ஆட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மேகி பேக்கெட்ல கொடுக்குற மேகி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசால், தேவைக்கேற்ப காரப்பொடி, 1 டீஸ்பூன் சாட் மசாலா, கடைசியா தேவையான அளவு உப்பு, கொஞ்சமா டொமேட்டோ கெச்சப், கொஞ்சோண்டு மயோனைஸ். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கட்லெட் ஷேப்புக்கு தட்டிக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் கையில ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதுல இருந்து கொஞ்சமா எடுத்து உருட்டிக்கலாம். இப்போ இத லைட்டா தட்டிக்கலாம். சைட்ஸ்லாம் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. கிராக்ஸ் இல்லாம பார்த்துக்கோங்க. கிராக்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம ஃப்ரை பண்ணும்போது அது உடஞ்சிரும். இப்போ இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் மேக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் கட்லெட் மாதிரி தட்டியாச்சு. இப்போ நான் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவை எடுத்து தண்ணியில கட்டி இல்லாம கரைச்சி வச்சிருக்கேன். கூடவே ரஸ்கை நல்லா அரைச்சு வச்சிருக்கேன். இது இல்லைன்னா நம்ம இப்போ நம்ம தட்டி வச்சிருந்த கட்லெட்டை நம்ம கார்ன்ஃப்ளவர் தண்ணியில நல்லா டிப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ரஸ்க் பவுடர்ல கோட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே கோட் பண்ணியாச்சு. இப்போ நான் ஒரு பேன்ல ஷாலோ ஃப்ரைக்கு எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன். இப்போ எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. இதில் நம்ம கட்லெட்டை போட்டுடலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம மாற்றி போட்டாச்சு. இப்போ இது நல்லா வெந்துடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ நம்மளோட சுவையான மேகி சோயா கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே ஒரு டேஸ்டியான ரெசிபி. வெறும் 5 நிமிஷம் தான் இதை செய்யறதுக்கு. இந்த ரெசிபியை நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம Karthi's Ulagam சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. நான் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.